ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் பிரெட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரெட் பீஸா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிரெட் வச்சுட்டு இதில் பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. பீஸா சாஸ் கடையிலே கிடைக்கிது, இல்லைன்னா இது எப்படி பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன் டெக்கரேட் பண்ணிடலாம். ரொம்ப கொஞ்சமாக வச்சுக்கலாம், சின்னதாக தான் இருக்கும் ப்ரெட்டு, அதனால். இப்போ கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், அப்புறமா ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ் எடுத்துருக்கேன், அது வச்சுக்கலாம். அப்புறமா சீஸ், இது மோசரல்லா சீஸ் இது துருவி வச்சுருக்கிறேன், அதுவே நீங்கள் வாங்கிக்கலாம். இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு இப்போ சில்லி ஃப்ளக்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம், நிறைய காரம் வேண்டாம் நமக்கு. இப்போ இது நம்ம தோசை கடாய் வச்சு சூடு பண்ணிவிட்டு இதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 3 to 5 minutes ஆனதுக்கப்புறம் இந்த பாருங்கள், 3 to 5 minutes ஆயிடுச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பீஸா. இப்போ பீஸா சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது, ஆனால் நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணி பீஸா பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அப்போ நம்ம இந்த மாதிரி சீக்கிரமாக ப்ரெட் பீஸா பண்ணி சாப்பிட்டா சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், நம்ம பீஸா வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நம்மளோட சுவையான ப்ரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.